பேங்க் தரப்புல இருந்து எப்ப அப்டேட் விட்டாலும் சரி, அவங்க வந்து ஒரு புது ரூல்ஸ வந்து அப்டேட் பண்ணாலும் சரி, ஒரு பேரு அதிர்ச்சியா தான் இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சில நல்ல காரியங்களும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் வந்து மக்களுக்கு வந்து பேங்க் தரப்புல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து எந்தெந்த பேங்க் வந்து பொருந்தும், இது யார் யாருக்கு பொருந்தும், எந்தெந்த அக்கவுண்ட்க்கு பொருந்தும், எப்பயிலருந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் கிடையாது. இத தானப்பா நீங்க வந்து 2024ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமா கரெக்ட் தான். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024ல இதுக்கான ரூல்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேங்க் வந்து ஃபாலோ பண்றது கிடையாது. இப்ப வந்து சமீப காலமா வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து கனரா பேங்க் வந்து ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து மினிமம் பேலன்ஸ் அதாவது மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் எம்ஏபி அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கான பெனால்டீஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமே வந்து எங்களுக்கு வந்து மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அவசியம் இல்ல. பெனால்டி வந்து போட மாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இத வந்து அவங்களோட ஆஃபிஷியல் வெப்சைட்லயும் போட்டாங்க. இது வந்து ஜூலை 1 வந்து எஃபெக்டிவா இருக்கும். இப்போ வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரி இது வந்து எந்தெந்த அக்கவுண்ட்க்கு எந்தெந்த பீப்பிள்க்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சேவிங் அக்கவுண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஸ்பெசிஃபிக்கா 0 பேலன்ஸும் இருக்குது. ஜூனியர் அக்கவுண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் தரப்புல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பெண்களுக்கு இல்ல வந்து கம்மி வருமானம் இருக்க வந்து குடும்பத்திற்கு வந்து இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதனால வந்து இந்த திட்டத்த வந்து கொண்டு வந்திருக்கோம். மினிமம் பேலன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 2 பேங்க் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஆமா இந்த 2 பேங்க் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கனரா பேங்க்கும், பஞ்சாப் நேஷனல் பேங்க் மட்டும் தான் வந்து ஆஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறையவே பேங்க் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமயே இருக்காங்க. சரி இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்லயும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்லயுமே வச்சிருக்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து பெனால்டீஸ் வந்து வருதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கும் வந்து வந்துச்சு. நானும் வந்து பேங்க் பிரான்ச் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ எனக்கு வந்து கனரா பேங்க்ல வந்து அக்கவுண்ட் இருக்கு. அவங்க வந்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலைக்கு முன்னாடி இருந்த அந்த மினிமம் பேலன்ஸ் வந்து இருக்கும். அந்த பெனால்டி சார்ஜஸ் வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு மைனஸ்ல காட்டும். அது மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே வந்து உங்களுக்கு பெனால்டி வந்து புடிக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து தள்ளுபடிலாம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இந்த மினிமம் சார்ஜஸ் வந்து கட்டி தான் ஆகணும் போல. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. இனிமே வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்லயும், கனரா பேங்க்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாட்டி பெனால்டிஸ் வந்து போட மாட்டாங்க. இந்த 2 பேங்க்லயும் அக்கவுண்ட் வச்சிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நெறைய வங்கிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அமைதியாவே இருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவல சந்திப்போம்.